வணக்கம் சேஷாத்ரி லேபர் லா அட்வைசர் கார்ப்பரேட் ட்ரெய்னர் பாஷ் ஐசி மெம்பர் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ் டிசம்பர் 2024 இந்த மாதம் ஆல்மோஸ்ட் நம்ம 2024 கடைசி மாதத்தில் இருக்கும். இந்த மாதத்தில் என்னென்ன ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ட்ஸ் நம்ம பண்ணணும், அடுத்த மாதம் நிறைய இருக்கும், இந்த மாதம் சின்னது தான். அஜெண்டா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான கம்ப்ளைண்ட்ஸ், ட்ரைனிங் இந்த மாதத்துக்குள்ள என்னென்ன ட்ரைனிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ். நவம்பர் மாதத்தில் நிறைய ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ், பர்டிகுலர்லி நிறைய ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்திருக்கு, அதை பற்றின ஒரு பார்வையும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஹெச்ஆர் ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் கம்ப்ளைண்ட்ஸ் இபிஎஃப் வந்து நவம்பர் வேஜ் மந்த்துக்கு உண்டாந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே நாம் 15ஆம் தேதிக்குள்ளே கட்டணும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஒர்க்மேன் யாருன்னா இருந்தாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஒர்க்மேனோட மந்த்லி ரிட்டர்ன்ஸை நவம்பருக்கு உண்டானதை 15th டிசம்பருக்குள்ளே பண்ணணும். இஎஸ்ஐ எடுத்துட்டோம்னா இஎஸ்ஐயும் ஆஸ் யூஷுவல் நவம்பருக்கு உண்டான இஎஸ்ஐயை 15 டிசம்பருக்குள்ளே கட்டி ஆகணும் செல்லான். அடுத்தது இன்னொன்று வந்து மேஜர் அப்டேட் பார்த்தோம்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் பண்ண வேண்டியது நேஷ்னல் அண்ட் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நேஷ்னல் அண்ட் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் பிரகாரம் 4 நாட்கள் நேஷ்னல் ஹாலிடேவும் 5 நாட்கள் வந்து மினிமம் 5 days வந்து ஃபெஸ்டிவல் ஹாலிடேவும் இது பண்ணணும். அதுக்கு அப்ரூவல்லாம் வாங்கியிருப்பீங்க, ஃபார்ம் 3ல் இருக்கும். அந்த அப்ரூவல் பிரகாரம் எந்த நாட்களுக்கெல்லாம் நாம் வந்து இப்போது நமக்கு அப்ரூவ்டு ஹாலிடேஸோ அந்த ஹாலிடேஸை அந்த டேட்டுன்னு பார்த்து அந்த டேட்டை வந்து டிக்ளேர் பண்ணி நோட்டீஸ் போர்டில் போட்டு அதே நேரத்தில் we have to inform to the concerned authorities. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஷ் அத்தாரிட்டிஸ்க்கு இது பண்ணணும், ஆந்திர பிரதேஷ் அந்த ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டரேட்டுக்கு நம்ம சொல்லணும். அது ரூல் 5(1)லையும் தமிழ்நாட்டில், ஆந்திர பிரதேஷ்னா ரூல் 4(1)லையும் இருக்குது. அடுத்ததாக ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை லிமிட்டட் 3 ட்ரைனிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் வந்து சென்னையில் பிஎஃப்எம்இஏ கண்ட்ரோல் பிளான் எஸ்பிசி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரைனிங் எல்லாரோட என்ஜினியர்ஸ் குவாலிட்டி அண்ட் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. அதே நேரத்தில் ஹெச்ஆரில் வந்து அதே 12ஆம் தேதி ஹோட்டல் கல்யாணில் சென்னையில் வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் என்கொயரி, மிக மிக முக்கியமானது ஹெச்ஆர் டாபிக், அது நடக்குது. ஹுசூரில் வந்து அப்பாயின்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட், ப்ரொபேஷன், கன்ஃபர்மேஷன், டெர்மினேஷன், இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதில் என்னென்ன லேபர் லாஸ், என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஹுசூரில் இந்த செஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 14th டிசம்பர் அது. அடுத்தது ஆன்லைன் ப்ரோக்ராம், உங்களுக்கே தெரிஞ்சது தான், டியூஸ்டேவும் சண்டேவும் இருக்கும். அதுக்கு உண்டான தகவல்களை மிஸ்டர் தினேஷை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ் நவம்பரில் வந்த ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் திங் வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண எம்ப்ளாயி எம்ப்ளாயர் அந்த லிங்க்டு இன்சென்டிவ்ஸ், நிறைய இன்சென்டிவ், 3 விதமான இன்சென்டிவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சென்டிவ் ஸ்கீம் என்னென்னன்றதை நீங்கள் வந்து இந்த சேனல்லையே வீடியோ தனியாக இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தியில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த இன்சென்டிவ் ஸ்கீமை நீங்கள் அவைல் பண்ணணும்னா, சர்க்குலரே எதுக்குன்னா இன்சென்டிவ் ஸ்கீமை அவைல் பண்ணணும்னா யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். எல்லா எம்ப்ளாயிஸ், பர்டிகுலர்லி 1st April 2024க்கு அப்புறம் ஜாயின் பண்ண எல்லா எம்ப்ளாயிஸும் அவங்களோட யூஏஎனை அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் இப்போ நான் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் ஒவ்வொரு ஹெச்ஆர் என்ன பண்ணணும், நாம் முதல்ல எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் யூஏஎன் ஆக்டிவேஷன் ஆயிருக்கா, அதை வந்து யூஏஎன் போர்ட்டல்லையே வந்து, அதாவது எம்ப்ளாயர் போர்ட்டலில் நம்ம யாரெல்லாம் யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்கன்ற ப்ரொவிஷன் இருக்குது. அதை பற்றின வீடியோவும் இந்த சேனலில் இருக்குது. அடுத்ததாக இந்த இன்சென்டிவ் ஸ்கீமை பற்றி நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லணும். இதே மாதிரி இன்சென்டிவ் ஸ்கீம் இருக்குன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை பற்றின தகவலும் இந்த சேனலில் இருக்குது, வீடியோவாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ரெண்டும் யூஏஎன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்ற வீடியோவும் இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது முக்கியமான ஒரு தகவல். அடுத்ததான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஏற்கனவே இருக்கக்கூடியது தான். இதில் என்னென்னா அந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் வரக்கூடிய அந்த அவங்களுக்கு பே பண்ணக்கூடிய இன்டர்ன்ஷிப் அலவன்சஸ் வேஜஸ்ன்ற டெஃபினேஷனில் வருமா அப்படிங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரை என்ன பண்ணியிருக்கா, கரெக்டாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்து வேஜஸ்ன்ற டெஃபினேஷனில் அது வராது, வேஜஸ்ன்றது கண்டிப்பாக வராது. அது வந்து இன்டர்ன்ஷிப் இஸ் நாட் ஏ என்டைட்டில் ஃபார் வேஜஸ். இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க யாருக்குமே வந்து வேஜஸ் என்டைட்டில்மெண்ட்டே கிடையாது, அது ஒர்க்கே கிடையாது, அவங்களோட பார்ட் ஆஃப் ஸ்டடி கரிக்குலம். அதனால இதுக்கு பிஎஃப்லாம் எந்த லேபர் லாவும் அப்ளிகபிள் ஆகாதுன்றது கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து முக்கியமான இன்னொரு அப்டேட். அடுத்ததாக பிக் பிரேக்கிங், அந்த கடைசி நாள் 30th நவம்பர் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னென்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க டெக்னாலஜி 3.0 வரப்போகுதுன்னு. அதில் ஒரு பார்ட்டாக பார்த்தோம்னா பென்ஷனர்ஸ்க்கு சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் அப்படிங்கிறத
ஒரு ட்ரையல் பேசிஸில் பண்ணாச்சு. ஸோ இனிமே ஷார்ட்லி இட் வில் பி இம்ப்ளிமெண்டட். அடுத்ததாக வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து அந்த பேங்க் ஒரு பர்டிகுலர் பேங்க் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது போய் ஆர்பிஐயில் லிஸ்டட் ஆல் பேங்க்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸில் வந்து வாலண்டரி டிஸ்க்ளோஷர், எதனா வந்து நான் கம்ப்ளைன்ஸ்னா வாலண்டரியாக டிஸ்க்ளோஸ் பண்ணோம்னா அதுக்கு பெனால்ட்டிலாம் இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லாமல் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் வருது. அது இல்லாமல் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட், எம்ப்ளாயி பார்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த லோன்லாம் எடுக்கும்போது அந்த மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராமல் இருந்து இப்போ டே பேசிஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேவரபிளான ஒரு சேஞ்சஸ். இதை பற்றின ஒரு டீட்டெயில் தகவல்களை தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இது முக்கியமான ஒரு அப்டேட் ஃப்ரம் இபிஎஃப்ஓ. அடுத்தது பார்த்தோம்னா நேஷனல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட் ஏன்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆக்ட், அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டில் நாமளும் அந்த ஹாலிடேவை டிக்ளேர் பண்ணோம். அந்த டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் வந்து நம்ம போடணும். நம்மளோட அந்த 9 days 4 வந்து நேஷனல் ஹாலிடே, 5 வந்து ஃபெஸ்டிவல் ஹாலிடே, அதை வந்து நோட்டீஸ் போர்டில் போடணும். ஆஸ் வெல் அஸ் நம்மளோட அத்தாரிட்டி யார் சேங்ஷனிங் அத்தாரிட்டி தான் டிஷ்ஷோ லேபர் ஆஃபீஸோ அவங்களுக்கு நாம் தெரியப்படுத்தணும். 31 December நாம் இதை பண்ணணும். இது வந்து இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ். அண்ட் சிபிஐ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் இப்போ கிடைக்கிறது. 336 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ இருக்குது செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான சிபிஐ பாயிண்ட்ஸ். அடுத்ததாக ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், விதவிதமான ஜட்ஜ்மெண்ட்லாம் இந்த மாதத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. பிஎஃப்ல பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேன் ரெக்வெஸ்ட் அத்தாரிட்டி டு ரீஓப்பன். என்னோட கேஸ் வந்து நீங்கள் சரியாக பார்க்கல, அசஸ்மெண்ட் சரியாக பண்ணலன்னு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி நாம் மறுபடியும் பிஎஃப் அசஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அலகாபாத்தில் வந்திருக்கு. அடுத்தது லெட்டர் ஆஃப் இன்டென்ட், நம்ம ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணுறோம்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுப்போம். அது லீகலி வேலிடா, ஏன்னா அது வேலிட் கிடையாதுன்றது தான் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஏற்கனவே நிறைய ஜட்ஜ்மெண்ட் இதில் இருக்குது. ஏன்னா தெர் இஸ் நோ அக்ரிமெண்ட் பிட்வீன் அந்த நம்மளோட எம்ப்ளாயருக்கும் அந்த கேண்டிடேட்க்கும் நடுவில் எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லை. அதனால அது வந்து சட்டப்படி செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்கிறது. அடுத்ததாக வந்து டிசிப்ளினரியில் பார்த்தோம்னா நோ டிசிப்ளினரி ப்ரிசன் கேன் பி இனிஷியேட்டட் ஆஃப்டர் எம்ப்ளாயர் ரிட்டையர் ஆகிட்டாராம், இல்லை எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் சர்வீஸில் இருக்கார், அவருக்கு வந்து இப்போ வந்து நான் டிசிப்ளினரி ஆக்ஷன் முன்னாடி பீரியடுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா பண்ண முடியாது அப்படிங்கிறது. பாஷில் வந்து இன்னொரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். பாஷ் ஆக்ட் டஸ் நாட் கவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் சீக்கிங் ஜாப். ஒரு ஜாப் அப்ளை பண்ணுற ஒரு நபருக்கு அவருக்கு எதனா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்ததுன்னா இது பாஷ் கீழே வருமானம் வராது. ஏன்னா பாஷ் வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ்க்கு தான், ஒர்க்கிங் விமனுக்கு தான் அப்படிங்கிறத மறுபடியும் கோர்ட்டும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணால் இதே மாதிரி அப்ளை பண்ணுற ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவாக நிறையா சட்டங்களை ஏற்றுங்கன்றதை அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து எம்ப்ளாயி காம்பன்சேஷன். இப்போ கான்ட்ராக்டர் இருக்கார், அவர் கீழே ஒரு சப் கான்ட்ராக்டர் இருந்தார்னா சப் கான்ட்ராக்டரோட எம்ப்ளாய்க்கு எதனா ஆச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிள், அது மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லி கான்ட்ராக்டர் தான் லையபிள் அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இஎஸ்ஐயில் வந்து இப்போ சிஏ ஃபேர்ம்ஸ் இருக்குது, லாயரிங் ஃபேர்ம்ஸ் இருக்குது, அவங்களுக்குலாம் இஎஸ்ஐ அப்ளிகபிள் ஆகாதுன்றது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. கல்கத்தா ஹைகோர்ட் மறுபடியும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டிசிப்ளின் பார்ட்டில் வந்து லேபர் கோர்ட் கேனாட் பாஸ் இன்டரிம் ஆர்டர் டு ரிஸ்ட்ரைனிங் த எம்ப்ளாயர் ஃபார் ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு எதனா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அதை வந்து லேபர் கோர்ட் வந்து பண்ணாத அப்படின்ட்டு அதுவும் ரெஸ்ட்ரைன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பாம்பே ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பாஸ்டில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் நாட்ஸ், ஒரு ரெஸ்பாண்டன்ட் இருக்காரு, ஏதோ ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயி ஒரு மேல் எம்ப்ளாயி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ரெஸ்பாண்டன்ட் அவன் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதுவுமே சொல்லலையா, எதுவும் கம்ப்ளைண்ட் என்னன்றதே சொல்லலை. ஏற்கனவே புனே கேஸில் அந்த யூனிவர்சிட்டி கேஸ்லையும் இதே மாதிரி தான். விட்னஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ரெஸ்பாண்டன்ட்டுக்கு தெரியாமையே அவங்களே எக்ஸாமின் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் பண்ணால் ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸே கிடையாது அப்படின்னு மறுபடியும் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து புனேலையும் இதே சேம் கேஸ் தான் யூனிவர்சிட்டியில் வந்து அதே மாதிரி இந்த போன மாதமும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அடுத்ததாக டிசிப்ளின் பார்ட்டில் ஷோகாஸ் நோட்டீஸ், யாருக்கு ப்ரொபேஷனரி பீரியடில் இருக்கவங்களை டெர்மினேட் பண்ணுறதுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேரளா ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. அடுத்ததாக வந்து டிஸ்பியூட் ரிகார்டிங் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், அதில் ஏதாவது நம்ம ஆர்பிட்ரேஷன் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சட்டம், இத்தனை % கான்ட்ரிபியூட் பண்ணோன்னு இருக்கு, அதில் ஆர்பிட்ரேஷன்லாம் கிடையாது அப்படிங்கிறத திரிபுரா ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயி காம்பன்சேஷனில் வந்து ஒரு பாலிசி எடுக்கிறோம், அந்த பாலிசியில் வந்து எடுக்கும்போது அப்ளிகபிலிட்டி பார்க்கும்போது எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்டே அப்ளிகபிள் ஆகாதுன்ட்டு ஒரு பாலிசி எடுக்கக்கூடாதுன்றதை மெட்ராஸ் ஹைகோர்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பாஸ்டில் வந்து transfer cannot be made under POS without IC's recommendation. இது POS பொறுத்த வரைக்கும் எந்த என்கொயரியா இருந்தாலும் ஐசி என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணவே ஒழிய ஐசியே ரெக்கமெண்ட் பண்ணாத நான் வந்து இதுக்கு பனிஷ்மெண்டா டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு பண்ண முடியாது அப்படிங்கிறத மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பிஎஃப்ல பார்த்தோம்னா ஆர்டர் டிட்டர்மைனிங் டியூஸ் வித்தவுட் ஃபைண்டிங் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு பிஎஃப்ஏ அப்ளிகபிள் ஆகுமா, 20 பேர் இருக்கணும், அப்ளிகபிள் ஆகுமா இல்லையான்றதை பார்க்காம
டைரக்டா நீ இவ்வளோ டியூ உனக்கு அப்படின்னு எதனா யாருன்னா பிஎஃப்லேருந்து சொன்னாங்கன்னா அது இல்லீகல் அப்படிங்கிறத மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இன்னொன்று வந்து பேரா 26(6) அது எல்லாருக்குமே தெரியும். பிஎஃப் ஹையர்ல கட்டுறதுக்கு உண்டானது. அந்த ஆப்ஷன் வந்து பிஎஃப் ஸ்கீம் கெனாட் பி எக்ஸசைஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு எம்ப்ளாயி வந்து நான் வந்து 26(6) பிரகாரம் நான் அதிகமாக கட்டுறேன் அப்படின்னு இப்போ நான் வந்து கட்டட்டுமா அப்படின்னு அதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்றது. அது ஏன்னா பேரா 26(6) எதுவும் டைம் லைன் கொடுக்கல, என்னைக்குள்ள நீங்க வந்து சூஸ் பண்ணணும், என்னைக்கு வேணாலும். அப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சூஸ் பண்ணலாம்னா கிடையாது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. டிசிப்ளின் பார்ட்டில் வந்து மிஸ்காண்டக்ட் பர்டிகுலர் ஏதோ ஒரு திருடு நடந்துட்டு அதை வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் 11A பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ண முடியுமானா கிடையவே கிடையாது, அதில் சிம்பத்தியே கிடையாது அப்படிங்கிறது தான் கர்நாடக ஹைகோர்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தோம்னா எம்ப்ளாய் த்ரூ கான்ட்ராக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு எம்ப்ளாயி வந்து கான்ட்ராக்டர் மூலமாக எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கோர்ட்டில் போய் கேட்குறாரு, எனக்கு வந்து பர்மனன்ட் பிரின்சிபல் எம்ப்ளாயர்கிட்ட பர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது அலகாபாத் ஹைகோர்ட்டும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிரான்ஸ்ஃபர் கிளாஸ்லாம் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் அவ்வளோ கிளியராக இருக்கணும். டிரான்ஸ்ஃபர் வந்து இஸ் அன் இன்சிடென்டல் ஹேப்பனிங் இன் த எம்ப்ளாய்மெண்ட் விச் கேன் நாட் பி சேலஞ்சு ஈவன் இஃப் த டிரான்ஸ்ஃபர்ட் எம்ப்ளாயி ஃபேஸஸ். டிரான்ஸ்ஃபர் எம்ப்ளாயி டிஃபிகல்ட்டி தான், டிரான்ஸ்ஃபர்னா கண்டிப்பாக டிஃபிகல்ட்டி இருக்கும். அதுக்காக டிஃபிகல்ட்டின்றது வந்து கோர்ட்டில் வந்து சேலஞ்செலாம் பண்ண முடியாது. இட் இஸ் எம்ப்ளாயர்ஸ் ரைட் டிரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை அப்பாயின்மெண்ட் டேர்மில் ப்ராப்பராக குறிப்பிடணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நாமினேஷன். ஒய்ஃப் வந்து அதாவது ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாரு, ஒய்ஃப் வந்து என்ன டிவோர்ஸ் ஆனால் சேர்ந்துருந்தாங்க அப்படின்ற ஒரு மாதிரி கேஸ். அப்படி டிவோர்ஸ் ஆனாலும் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உரிமை உண்டு அப்படிங்கிறது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேஸில் இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பேசிக் லயபிலிட்டி அண்டர் இஎஸ்ஐ இம்மீடியட் எம்ப்ளாயர் ஈவன் தோ பிரின்சிபல் எம்ப்ளாயர் அஸ் லயபிலிட்டி. இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கான்ட்ராக்டர் இருந்தால் கான்ட்ராக்டர் தான் அது அவர் அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இஎஸ்ஐயோட லயபிலிட்டி. பட் ஈவன் தோ பிரின்சிபல் எம்ப்ளாயர்னா பிடிச்சி கட்டலாம வழி, ஆனால் அவருக்கு வந்து மேஜர் டயபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத கேரளா ஹைகோர்ட் மறுபடியும் பதிவு பண்ணியிருக்காங்க. பாஸ்ட்ல வந்து the enquiry conducted by IC should be full-fledged enquiry complying without all the principle natural justice வச்சு கண்டிப்பாக ஐசின்றது அந்த என்கொயரி ப்ரொசீஜரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுன்றது தான் நிறைய கேஸ் சொல்லியிருக்கு. இதுவும் அந்த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டும் அதை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றின மேலும் தகவல்கள் எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு வேறு எதனா தேவைப்படுதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு சப்ஜெக்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.